வணக்கம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எனர்ஜி லெவல்ஸ், அதாவது ஹைட்ரஜனுடைய ஆற்றல் மட்டங்கள், அதில் ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்தினுடைய மதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஸாக நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அந்த எனர்ஜி லெவலில் பேஸ் பண்ணது தான். ஒன்று அயனைசேஷன் எனர்ஜி, அயனியாக்க ஆற்றல்னா என்ன, அதோட ரிலேட்டட் தான் என்னென்னா அயனைசேஷன் பொட்டன்சியல், அயனியாக்க மின்னழுத்தம் அப்படிங்கிறது. இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதோட ரிலேட்டடு. இப்போ எனர்ஜி லெவல்ஸ் நம்ம பார்த்தோம், ஹைட்ரஜனுடைய எனர்ஜி லெவல்ஸ் பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல், முதல் ஆற்றல் மட்டம்னு சொல்லுவோம். n=1, அடுத்து n=2, n=3 எல்லாம் பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ என்னன்னு பார்த்தோம். n=1னா அதுக்கு -13.6 எலக்ட்ரான் வோல்ட்னு சொன்னோம். அடுத்து செகண்ட் லெவலுக்கு -3.4 எலக்ட்ரான் வோல்ட், தேர்டுக்கு -1.1 எலக்ட்ரான் வோல்ட், இப்படியே போகும். ஸோ வேல்யூஸ் போக போக நெகட்டிவ் வேல்யூஸ் குறைஞ்சிட்டே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட். இப்போது இன்ஃபைனைட் ஆர்பிட் n=∞ அப்படின்னா அந்த ஆர்பிட்டோட எனர்ஜி எவ்வளோன்னு சொன்னோம். அது 0 எலக்ட்ரான் வோல்ட்னு சொன்னோம் இல்லையா. n=∞ ஆர்பிட்டோட எனர்ஜி 0 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் இருக்குது, n=1ல் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா, அதை இங்கேருந்து இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போகணும். இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சுன்னா என்ன சொன்னோம், அந்த எலக்ட்ரானுடைய ஆற்றல் 0 ஆயிடுது. அப்படின்னா அந்த எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக அணுவனுடைய உட்கருவிலிருந்து, நியூக்ளியஸ்லேருந்து டீட்டாச்ட் ஆயிடுது இல்லையா, சுத்தமாக ரிமூவ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகே, அணுவுக்கும் அந்த எலக்ட்ரானுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரானை முதல் வட்டப்பாதையிலேருந்து, இங்கேருந்து கடைசி வட்டப்பாதை, அதாவது n=∞ கொண்டு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும். ஓகே, the energy required to bring an electron from n=1 to n=∞ கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் தான் அயனைஸ் பண்ணுறது. அயனைசேஷன்னா என்ன அர்த்தம்னா, ரிமூவிங் an electron from a atom. நியூக்ளியஸோட பவுண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரானை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது தான் என்னது, அயனைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை, தட் இஸ் கால்டு அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ எவ்வளோ தேவை, இங்கேருந்து இங்கே கொண்டு போகணுன்னா என்ன, அந்த எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த லெவலோட எனர்ஜி எவ்வளவு, இந்த லெவலோட எனர்ஜி லெவல் எவ்வளோ, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஓகே, அதான் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ இந்த லெவலோட எனர்ஜி என்னது 0 மைனஸ் இந்த லெவலோட எனர்ஜி என்னது -13.6. அப்போ -13.6 எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +13.6 எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் என்னது, அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு தான். அது மாதிரி ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் மாறும். ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு அயனைசேஷன் எனர்ஜி என்ன அப்படின்னா 13.6 எலக்ட்ரான் வோல்ட், அயனியாக்க ஆற்றல். ஓகே, ரைட். அப்போ அயனியாக்க மின்னழுத்தம்னா என்ன, அடுத்து அயனியாக்க மின்னழுத்தம், அயனைசேஷன் பொட்டன்சியல்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே ரிமூவ் கொண்டு வரோம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கொடுக்குறோம், ஆற்றல் கொடுக்குறோம். அந்த ஆற்றல் எந்த வடிவில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டன்சியல், வோல்டேஜ் கொடுக்குறோம். ஓகே, மின்னழுத்த ஆற்றலாக கொடுக்குறோம். அப்படி கொடுத்து நம்ம அதை அங்கே கொண்டு வரலாம். அப்படி கொடுக்குறப்ப, மின்னழுத்த ஆற்றலாக கொடுக்குறப்ப எவ்வளோ வோல்டேஜ் நம்மளுக்கு தேவை. ஓகே, அந்த வோல்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயனைசேஷன் பொட்டன்சியல்னு சொல்கிறோம். அப்போ அயனைசேஷன் பொட்டன்சியல் அப்படின்னா, ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு அயனைசேஷன் எனர்ஜி 13.6 எலக்ட்ரான் வோல்ட்னா, இப்போ 13.6 எலக்ட்ரான் வோல்ட்டு ஆற்றல் வேணும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானுக்கு எவ்வளோ வோல்டேஜ் நம்ம கொடுக்கணும். அதாவது இப்போ 2 பிளேட் இருக்குது, ஒரு பிளேட் பாசிட்டிவ், ஒரு பிளேட் நெகட்டிவ். ஒரு எலக்ட்ரான் நம்ம ஆக்சலரேட் பண்ணணும். எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகள் நம்மளுக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே அட்ராக்ட் ஆகும், பாசிட்டிவ் பிளேட். அதாவது இந்த பிளேட்டை இப்போ பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த பிளேட்டை பேட்டரியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதான் அர்த்தம். இப்போ இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும், இதை நோக்கி இழுக்கப்படும், ஆக்சலரேட் ஆகும். அப்படி வேகமாக வரப்போ இதுக்கு எனர்ஜி கிடைக்கும்ல, அந்த எனர்ஜி தான் இது. ஓகே, அது 13.6 எலக்ட்ரான் வோல்ட். இதுக்கு எனர்ஜி வேணும்னா நம்ம அந்த 2 பிளேட் கடையில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 13.6 வோல்ட் இருக்கணும். 13.6 வோல்ட் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு கொடுத்தோம் அப்படின்னோம்னா, எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்னது E. அப்போ 13.6 எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் அது கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். ஓகே, அப்போ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளோ அப்படின்னா 13.6 வோல்ட். இது தெரியும். ஓகே, இதுதான் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்ன, அயனியாக்க ஆற்றல், அயனியாக்க மின்னழுத்தம் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கலாம்.
இப்போது எக்ஸைட்டேஷன் எனர்ஜினா என்ன, எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அது கரஸ்பாண்டிங்காக எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நான் பார்ப்போம். இப்போ பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரஜனுக்கு n = 1, n = 2, n = 3 இப்படி இருக்குது. ஓகே, n = 1க்கு வந்து எவ்வளோ வேல்யூ சொன்னோம், -13.6 எலக்ட்ரான் வோல்ட். n = 2க்கு -3.4 எலக்ட்ரான் வோல்ட். n = 3க்கு -1.1 எலக்ட்ரான் வோல்ட் இப்படி இருக்குது. இப்போ எக்ஸைட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த லெவல் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் ஸ்டேட் அடிமட்ட ஆற்றல் நிலை அப்படின்னு சொல்கிறது கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது. இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இங்கே இருக்கிற எலக்ட்ரானை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ஹையர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். இதை விட உயர்ந்த ஒரு ஆற்றல் மட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னா தானாக அது போகாது, நம்ம தான் ஆற்றலை வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ எவ்வளோ ஆற்றல் நம்ம கொடுக்கணும் ஓகே அப்படின்னா, இந்த 2 லெவலுக்கு இடையில் உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ அவ்வளோ ஆற்றல் நம்ம வந்து கொடுத்தோம்னா இந்த எலக்ட்ரான் இங்கே போயிடும். இங்கே போயிடுச்சுன்னா இந்த லெவலை வந்து எக்ஸைட்டட் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். கிளர்ச்சி நிலை. இது வந்து அடிமட்ட நிலை. இது வந்து கிளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லுவோம். கிளர்ச்சி நிலை முதல் கிளர்ச்சி நிலை. n = 2ங்கிறது என்னது, முதல் கிளர்ச்சி நிலை. n = 3ங்கிறது ரெண்டாவது கிளர்ச்சி நிலை அப்படி சொல்லுவோம். ஓகே, ஞாபகம். இது வந்து முதல் கிளர்ச்சி நிலை, இது வந்து என்னது, ரெண்டாவது கிளர்ச்சி நிலை. ஓகே, ஸோ முதல் கிளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரானை கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவை அப்படின்னா, இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ எவ்வளோ வரும், -3.4 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, -13.6. அப்போ என்ன வரும், -3.4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 13.6. இது எவ்வளோ வரும் டிஃப்ரென்ஸு, 10.2 எலக்ட்ரான் வோல்ட் வரும். 10.2 எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் என்னதுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸைட்டேஷன் எனர்ஜி ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம். முதல் கிளர்ச்சி ஆற்றல் முதல் கிளர்ச்சி நிலைக்கு எலக்ட்ரானை கொண்டு போகிறதுக்கு தேவையான ஆற்றல் எவ்வளவு, 10.2 எலக்ட்ரான் வோல்ட். இதே மாதிரி ரெண்டாவது கிளர்ச்சி நிலைக்கு எலக்ட்ரானை கொண்டு போகிறது, இங்கேருந்து இங்கே கொண்டு போகணும். அதுக்கு எவ்வளோ சார் ஆற்றல் தேவை அப்படின்னா, இதிலேருந்து கழிக்கணும். இதிலேருந்து -1.51 -13.6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இதை சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அப்போ எவ்வளோ வரும், 13.6 1.51 அப்படின்னா இங்கே 0 இங்கே 1 9 0 13ல் 1 போச்சுன்னா எவ்வளவு, 12 12.09. அப்போ செகண்ட் எக்ஸைட்டேஷன் இங்கே கொண்டு போகிறது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். தேர்ட் ஸ்டேட்னானது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இரண்டாவது கிளர்ச்சி நிலை. அது கொண்டு போகிறதுக்கு வந்து எவ்வளோ எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்னா, செகண்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்னா n = 3 கொண்டு போகிறது, ஃபஸ்ட்லேருந்து 3 கொண்டு போகிறது. செகண்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜினா என்ன, எவ்வளவு, 12.09 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ பாருங்கள், எனர்ஜியோட வேல்யூ வந்து என்னது, அதிகமாகிட்டே போகுது. இங்கேருந்து இங்கே கொண்டு போனோம்னா 10.2 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தால் போதும். இங்கேருந்து இங்கே கொண்டு போனால் எவ்வளோ தேவை, அதை விட அதிகமாக தேவை. இது மாதிரி அதிகமாகிட்டே போகும். இதுதான் எக்ஸைட்டேஷன் எனர்ஜின்னு சொல்கிறது. எக்ஸைட்டேஷன் ப்ராசஸ்னால் இதுதான், கிளர்ச்சி அடைய செய்கிறது அப்படின்னா ஒரு கீழ்மட்ட நிலையிலேருந்து மேலே உயர்ந்த ஆற்றல் மட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவை. இப்போ இது கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் மின்னழுத்தத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் இது வந்து கிளர்ச்சி ஆற்றல். இது வந்து கிளர்ச்சி மின்னழுத்தம். இப்போ எக்ஸைட்டேஷன் எனர்ஜி வந்து 10.2 எலக்ட்ரான் வோல்ட்னா, எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா 10.2 வோல்ட். ஓகே, 10.2 வோல்ட். அதே மாதிரி எக்ஸைட்டேஷன் எனர்ஜி 12.09 எலக்ட்ரான் வோல்ட்னா, இது கரஸ்பாண்டிங் எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் வந்து 12.09 வோல்ட். ஓகே, கிளர்ச்சி மின் அழுத்தம். இவ்வளோ வோல்டேஜ் இருந்தால் தான் அந்த எலக்ட்ரானுக்கு இவ்வளோ ஆற்றல் கிடைக்கும், இவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் கிடைக்கும். இவ்வளோ வோல்டேஜ் இருந்தால் தான் இவ்வளோ ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸைட்டேஷன் எனர்ஜினா என்ன, எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல்னா என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டேஷன் எனர்ஜி கண்டுபிடின்னு கேட்டால் கண்டுபிடிக்க தெரியணும். செகண்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பார்ப்போம். ஹைட்ரஜன் நிறமாலை வரிகள். ஹைட்ரஜன் நிறமாலை வரிசைகள். ஹைட்ரஜன் அணுவுடைய நிறமாலை வரிசைகள்.
இப்போ இந்த நிறமாலை வரிகள் ஹைட்ரஜன்ங்கிறது அணு. ஹைட்ரஜன் அணு வந்து என்ன நிறமாலையை கொடுக்குது அப்படின்னா வரி நிறமாலையை கொடுக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லைன் ஸ்பெக்ட்ரத்தை ஃபார்ம் பண்ணுது. இப்போ அந்த லைன் ஸ்பெக்ட்ரத்தில் குரூப் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். இது மாதிரி ஒரு குரூப் ஆஃப் லைன், இது ஒரு லைன், இது மாதிரி நிறைய லைன் சேர்ந்ததுன்னா குரூப் ஆஃப் லைன்ஸ். ஓகே, இதுதான் நிறமாலைன்னு சொல்கிறோம். நிறமாலை வரிசைகள் அப்படின்னா இது ஒரு வரிசை, இது மாதிரி இன்னொரு வரிசை இருக்கும். இந்த மாதிரி நிறைய வரிசைகள் ஹைட்ரஜன் நிறமாலையில் இருக்குது. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் தேர் ஆர் மெனி குரூப் ஆஃப் சீரீஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சீரீஸ் என்னன்னு பார்த்தோம்னா லைமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து லைமன் சீரீஸ். நெக்ஸ்ட்டு வந்து பாமர் சீரீஸ். 3 வந்து பேஷன் சீரீஸ். 4 வந்து பிராக்கெட் சீரீஸ். 5 வந்து ஃபன் சீரீஸ். இது மாதிரி 5 சீரீஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த வட்டப்பாதையில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படி காமிக்கிறேன். இது வந்து n = 1, இது வந்து n = 2. ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். n = 3, அடுத்து n = 4, n = 5, n = 6, n = 7. இந்த மாதிரி இருக்கும். இப்போ லைமன் சீரீஸ் அப்படின்னா என்னென்னா, எனி ஹையர் ஆர்பிட் டு ஃபஸ்ட் ஆர்பிட் எலக்ட்ரான் ஜம்ப்ஸ். ஏதாவது ஒரு உயர்மட்ட ஆற்றல் மட்டத்திலிருந்து n = 1 ஆற்றல் மட்டத்துக்கு எலக்ட்ரான் தாவும் பொழுது உருவாகக்கூடிய அந்த வரிசைகள் இருக்குல்ல, நிறமாலை வரிசைகள், அதெல்லாம் லைமன் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா இங்கே வரலாம். n = 1ல் ஆரம்பித்து இங்கே எக்ஸாம் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட், ஃபோர்த்துலேருந்து ஃபஸ்ட்டு, ஃபிஃப்த்துலேருந்து ஃபஸ்ட் வரலாம், சிக்ஸ்த்துலேருந்து ஃபஸ்ட் வரலாம், செவன்த்துலேருந்து ஃபஸ்ட் வரலாம். இது மாதிரி எங்கேருந்து வேணுமாலும் நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஆனால் வந்து சேர்றது வந்து என்னது, ஃபஸ்ட் ஆர்பிட்க்கு வரணும். அப்படி வந்ததுன்னா அது வந்து என்னது, லைமன் சீரீஸ். அதுதான் லைமன் சீரீஸ்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த ஒவ்வொரு ஜம்பிக்கும் இந்த ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி தான் இதுக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும், ஒரு ஃபோட்டான் எமிட் ஆகும். ஸோ அதனுடைய அலை நீளம் ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு ஃபோட்டானுக்கு அலை நீளம் இருக்கும். அந்த வரிக்குன்னு ஒரு அலை நீளம் இருக்கும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, வேவ் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது நியூ பார் = 1/λ. அந்த ஃபார்முலா முக்கியம். இதை பேஸ் பண்ணி அடிக்கடி ப்ராப்ளம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ 1/λ × r × 1/n² - 1/m². ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலா இது ஜென்ரல் ஃபார்முலா. நியூ பார்னா என்னென்னா வேவ் நம்பர், அலை எண் அப்படின்னு சொல்கிறது. அலை எண்ங்கிறது இட்ஸ் எ ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த். அலை நீளத்தினுடைய தலைகீழ் மதிப்பு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும், ஃபார்முலாஸ் இதெல்லாமே அதை வச்சா படிக்கணும். ஈக்குவல் இந்த ஆறுங்கிறது என்னன்னா ரிட்பர்க் மாறிலி, ரிட்பர்க் கான்ஸ்ட்னு சொல்லுவோம். நியூ பார்னா என்னது, வேவ் நம்பர்னு சொல்லுவோம். வேவ் நம்பர் அப்படிங்கிறது என்னது, அலை எண்ன்னு சொல்கிறது. இது என்னது, வேவ் நம்பர்னா என்னது, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த வேவ் லென்த், அலை நீளத்தினுடைய தலைகீழ் மதிப்பு. இது தெரியணும். ஆர்னா என்ன, ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. ரிட்பர்க் கான்ஸ்டன்ட், ரிட்பர்க் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இந்த எண்ணுனா என்ன அப்படின்னா, இந்த எந்த ஆற்றல் மட்டத்துக்கு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுது, எங்கே வந்து ரீச் ஆகுது, அதோட நம்பர். ஓகே, எம்னா என்னன்னா எங்கேருந்து வருது, ஃப்ரம் வேர் இட் ஜம்ப்ஸ், வேர் இட் ஆரிஜினேட், அதுதான் வந்து என்னது எம். அப்போ இந்த எம்மோட வேல்யூ வந்து எப்போதுமே எப்படி இருக்கும், என்னை விட அதிகமாக தான் இருக்கும். எம்எஸ் கிரேட்டர் தான் என். இது ஞாபகம் வச்சோம். இப்போ இது ஒவ்வொரு சீரீஸ்க்கும் இந்த ஃபார்முலா எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ லைமன் சீரீஸ்க்கு எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நியூ பார் = லைமன் சீரீஸ்க்கு சொல்கிறேன். இப்போ லைமன் சீரீஸ்க்கு நியூ பார் = 1/λ லைமன் சீரீஸ்னால் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ r × தள்ளி எழுதுறேன். இப்போ நம்ம பார்க்குறது லைமன் சீரீஸ்க்கு பார்க்குறோம். ஸோ r நியூ பார் = 1/λ = r × 1/n². n வந்து என்னது, என்னன்னா என்ன சொன்னோம், n = 1. ஓகே, அப்போ 1/1² - 1/m². எம்ங்கிறது என்ன இருக்கலாம், எம்மோட வேல்யூ 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னது m²னே போட்டுக்கலாம்.
இங்கே வந்து என்னது எம்மோட வேல்யூ வந்து என்னது 2, 3, 4 எக்ஸட்ரா. இதுதான் ஃபார்முலா எதுக்கு லைமன் சீரீஸ்க்கு லைமனுக்கு. இப்போது இது வந்து எந்த ரீஜனில் இருக்கும் அது தெரியும் நமக்கு. வந்து எந்த ரீஜனில் இருக்கும் அப்படின்னா இது வந்து யூவி ரீஜனில் இருக்கும். நம்ம வந்து யூவி ரீஜன், அதாவது நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து நிறைய ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்ரேஸு, காமா ரேஸு, யூவி ரேஸு, ஐஆர் ரேஸு, விசிபிள் ரீஜன், மைக்ரோவேவ்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதில் வந்து இந்த லைமன் சீரீஸ் இது வந்து எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா யூவி ரீஜனில் இருக்கும். அதாவது இது ஃபார்ம் பண்ணுற லைன் வந்து யூவியாக இருக்கும், அல்ட்ரா வயலட்டாக இருக்கும், புறவுதா கதிர் பகுதியில் இருக்கும், புறவுதா கதிர் பகுதி. அப்போ அது கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது, வெறுங்கண்ணில் நம்ம பார்க்க முடியாது. அதை ஃபில்மில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம், ஒரு கோடாக தெரியும். நேரடியாக கண்ணால் இப்போ ஒளியை பார்க்குற மாதிரி நம்ம வந்து என்னது இதை பார்க்க முடியாது. அதான் அதுக்கு அர்த்தம் யூவி ரீஜன். இது தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது வந்து நமக்கு பாமர் சீரீஸ். பாமர் சீரீஸ்னால் என்ன, அதுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அடுத்த சீரீஸ் வந்து பாமர். அடுத்து பாமர் சீரீஸ். பாமர் சீரீஸ்க்கு பாமர் சீரீஸ்னால் என்னென்னா செகண்ட் லெவலுக்கு ஜம்ப் பண்ணணும். n=2க்கு எங்கேருந்து வருமானு ஸ்டார்ட் ஆகலாம், ஆனால் வந்து சேர்றது வந்து செகண்ட் லெவலுக்கு வரணும். இந்த மாதிரி செகண்ட் லெவலுக்கு வரணும். இப்படி வந்தால் அது வந்து என்னது பாமர் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாமர் சீரீஸ். ஓகே ரைட். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் என்ன வரும், எப்படி எழுதலாம், நியூ பார் = 1/λ r × 1/nங்கிறது என்னது 2. அப்போ 2² -1/m² அப்படின்னு எழுதலாம். இங்கே எம்மோட வேல்யூ என்னது 2ஐ விட கிரேட்டராக இருக்கும். தட் இஸ் 3, 4, 5 எக்ஸட்ரா. அப்படி இது என்ன ரீஜனில் இருக்கும் அப்படின்னா விசிபிள் ரீஜனில் இருக்கும். விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம்ல, விப்சிஆர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விசிபிள் ரீஜனில் இருக்கும். கண்ணுறு ஒளி பகுதி அப்படின்னு இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். இந்த 5 சீரீஸில் இந்த பகுதி மட்டும்தான் வெறுங்கனால நம்ம பார்க்க முடியும். கண்ணுறு ஒளி பகுதி அந்த பகுதியில் தெரியும். எது இந்த பாமர் சீரீஸ், பாமர் வரிசை மட்டும்தான் கண்ணுறு ஒளி பகுதியில் தெரியும். ஓகே ரைட், இது தெரிஞ்சுக்கணும். அடுத்த சீரீஸ் வந்து நமக்கு வந்து பாசன் சீரீஸ். 3 வந்து பாசன் சீரீஸ். பாசன் சீரீஸ் 3 பாசன் சீரீஸ் அப்படிங்கிறது என்னன்னா தேர்ட் லெவலுக்கு ஜம்ப் பண்ணும். எங்கேருந்து வருமானம் வரலாம், ஆனால் வந்து சேர்றது வந்து என்னது தேர்ட் லெவலுக்கு வரணும். இப்படி வந்தால் இது வந்து என்னது பாசன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாசன், இது வந்து பாசன் சீரீஸ். ஓகே, இப்போ இதுக்கு இந்த ஈக்குவேஷன் வேவ் நம்பருக்கான ஈக்குவேஷன் என்ன எழுதலாம், 1/λ r × 1/n வேல்யூ வந்து என்னது 3² 9 3² -1/m வேல்யூ mனே வச்சுக்கலாம், m². இங்கே m is greater than 3. அப்போ m = 4, 5, 6 எக்ஸட்ரா அப்படி வரும். இது என்ன ரீஜனில் இருக்கும் அப்படின்னு தெரியணும். என்ன பகுதியில் இருக்கும் அப்படின்னா இது வந்து ஏற்கனவே சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து யூவி ரீஜன், அடுத்து விசிபிள் ரீஜன் கண்ணுறு ஒளி பகுதி. இது வந்து ஐஆரில் இருக்கும், இன்ஃப்ராரெட் அகச்சிவப்பு கதிர் பகுதியில் இருக்கும். அகச்சிவப்பு இது கண்ணுக்கு தெரியாது, வெறுங்கனால பார்க்க முடியாது. அகச்சிவப்பு கதிர் பகுதியில் இருக்கும், இன்ஃப்ராரெட் ரீஜனில் இருக்கும். ஓகே, இது தேர்டு சீரீஸ். இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஃபோர்த்து வந்து என்ன சொன்னோம், பிராக்கெட் சொன்னோம். பிராக்கெட் சீரீஸ் ஃபோர்த்து. பிராக்கெட் சீரீஸ் ஃபோர்த் சீரீஸ்னால் ஃபோர்த் லெவலுக்கு ஜம்ப் பண்ணும். இப்போ மற்றதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன், இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். நமக்கு இப்போ ஃபோர்த் லெவலுக்கு ஜம்ப் பண்ணும். இப்போ n= இது வந்து 4ன்னு வச்சுக்குவோம். n = 5, n = 6, 7 இது மாதிரி எத்தனை வேணுமாலும் இருக்கலாம். எங்கேருந்து வேணுமாலும் ஸ்டார்ட் ஆகலாம். வந்து சேர்றது ஃபோர்த் லெவலுக்கு பாருங்கள். இது வந்து n = 4ன்னு மாற்றிருக்கேன். n = 4க்கு வரும் வந்ததுன்னா இது வந்து பிராக்கெட் சீரீஸ். இது பிராக்கெட் சீரீஸ். அப்போ ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா நியூ பார் = 1/λ = 1/r × என்னோட வேல்யூ வந்து இப்போ என்னது 4². ஸோ 1/4² -1/m² வரும். இங்கே m வந்து என்னது கிரேட்டர் தான் 4. அப்போ m is 5, 6, 7 எக்ஸட்ரா அப்படியே வந்துடும். இங்கே இது எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா இதுவும் ஐஆர் ரீஜனில் தான் இருக்கும், இன்ஃப்ராரெட் ரீஜன். என்னது அகச்சிவப்பு கதிர், இதுவும் அகச்சிவப்பு கதிராக தான் இருக்கும், அகச்சிவப்பு கதிர் பகுதியில் இருக்கும். இது பிராக்கெட் சீரீஸ். ஓகே, அடுத்து 5th சீரீஸ், லாஸ்ட் சீரீஸ் பார்ப்போம். 5th சீரீஸ் வந்து ஃபண்ட் சீரீஸ்ன்னு சொன்னோம் இல்லையா.
ஃபண்ட் சீரீஸ் 5th ஃபண்ட் சீரீஸ் ஃபண்ட் வரிசை அப்படின்னு சொல்கிறது. இது வந்து என்னது 5th சீரீஸ் வந்து 5th லெவலுக்கு ஜம்ப் பண்ணும். எங்கேருந்து வேணுமாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், வந்து சேர்றது வந்து 5th லெவலுக்கு ஜம்ப் பண்ணும். இதுதான் வந்து என்னது ஃபண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஈக்குவேஷன் சொல்லணும் அப்படின்னா அதே நியூ பார் ஈக்குவல் டு 1/λ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு என்ன வரும் 1/n வேல்யூ வந்து என்னது 5. அப்போ 5 ஸ்கொயர்னு வந்துடும் மைனஸ் 1/m². எம்ங்கிறது என்னது கிரேட்டர் தேன் 5. அப்போ 6லேருந்து ஆரம்பிக்கும் 6, 7, 8 எக்ஸட்ரா. இது என்ன பகுதியில் இருக்கும் அப்படின்னா இதுவும் ஐஆர் ரீஜனில் தான் இருக்கும், அகச்சிவப்பு கதிர் பகுதியில் தான் இருக்கும். அகச்சிவப்பு கதிர் பகுதியில் இருக்கும். இதுதான் 5 சீரீஸ் ஹைட்ரஜன் நிறமாலை வரிகள். இதை பேஸ் பண்ணி அடிக்கடி இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் வரும். என்னென்னா சீரீஸ் லிமிட் என்ன, ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் என்ன, லாங்கஸ்ட் வேவ் லென்த் என்ன, அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ரேஷியோ கேட்பாங்க, 2 சீரீஸோட ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்து லாங்கஸ்ட் வேவ் லென்த்து அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், எம்சிக்யூ பார்க்குறப்ப இதை பார்க்கலாம். ஓகே, அதை மாதிரி நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நியூக்ளியஸ். இது வரைக்கும் பார்த்தது வந்து ஆட்டம்ஸ் அணுவை பற்றி பார்த்தது, இது எல்லா பாயிண்ட்ஸுமே. அடுத்து வந்து நியூக்ளியஸ் அணுக்கரு, அதை பற்றி பார்க்க போகிறோம். நியூக்ளியஸ் அணுக்கரு. இப்போ ஒரு அணுக்கரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அணுனுடைய மையத்தில் இருக்குது. அதில் தான் வந்து என்னது ஒரு அணுனுடைய மொத்த நேர்மின்னோட்டமும் குவிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். ஏறத்தாழ மொத்த நிறையும் குவிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். கண்டுபிடிச்சது வந்து ரூதர்ஃபோர்டுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த அணுவை எப்படி சிம்பாலிக்காக நம்ம சொல்கிறது, குறியீட்டில் எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ XZA அப்படின்னு சொல்கிறோம். XZA இப்படி குறிக்கிறோம். இதில் அந்த எக்ஸுங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா இந்த கெமிக்கல் சிம்பிள் குறியீடுன்னு சொல்கிறோம் இல்லையா. கெமிக்கல் சிம்பிள் வேதி குறியீடுன்னு சொல்லுவோம். எக்ஸுங்கிறது எதை குறிக்குது, வேதி குறியீடு. இந்த இசட்டுங்கிறது என்னது அப்படின்னா அட்டாமிக் நம்பர். இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர், அதாவது அணியன் சொல்கிறோம், அணியன். ஓகே, இந்த ஏங்கிறது என்னென்னா மாஸ் நம்பர்னால் நிறையன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்போ 6 கார்பன் 12 அப்படின்னு ஒரு அணு இருக்குது, ஒரு தனிமம் இருக்குது. இதில் வந்து சி அப்படிங்கிறது என்னென்னா கார்பனுக்கான குறியீடு, இது கார்பனுக்கான குறியீடு. 6ங்கிறது என்னென்னா அணியன், அட்டாமிக் நம்பரை குறிக்கிறது. இதுதான் இசட். இங்கே இசட்டுங்கிறது 6. அணியன்னா என்ன அப்படின்னா அந்த உட்கருக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்களுடைய எண்ணிக்கையை குறிக்கிறது. இது எதை குறிக்குது, புரோட்டான்களின் எண்ணிக்கை, எத்தனை புரோட்டான் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது. அடுத்து இது நிறையன். ஏங்கிறது என்னது, இங்கே நிறையன் வந்து 12. இது எதை குறிக்குதுன்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். நான் உட்கருக்குள்ளே என்ன இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான்ஸும் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. புரோட்டான் நியூட்ரான் ரெண்டினுடைய கூடுதலாக குறிக்குது. இப்போ நியூட்ரான் நம்பர் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கேபிட்டல் என்னன்னு வச்சுக்கிறேன். நியூட்ரான் நம்பர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், இந்த நிறையன்லேருந்து அணியனை கழிக்கணும். மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் ஏன்னா அட்டாமிக் நம்பர்னு நினச்சக்கூடாது, ஏன்னா மாஸ் நம்பர். ஏன்னா ஏ ஃபார் அட்டாமிக்னு தப்பாக எழுதிடக்கூடாது. ஏங்கிறது மாஸ் நம்பருக்கான சிம்பிள். மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அப்போ கார்பனில் மாஸ் நம்பர் வந்து என்னது 12 மைனஸ் அட்டாமிக் நம்பர் 6. அப்போ எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா 6 நியூட்ரான்ஸ். ஓகே, இது மாதிரி நியூட்ரான்ஸ் நம்பர் கண்டுபிடிக்க தெரியும். இதுதான் ஓகே. சிம்பிளை வச்சு ஒரு அணுக்கருவை வந்து எப்படி குறிக்கிறோம், அது என்னென்ன ஒவ்வொரு சிம்பிளும் எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், அணுவினுடைய பருமன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரியும்னா ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அது தெரியும். ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ், அணுவினுடைய ஆரம், அணுக்கருவினுடைய ஆரம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா R = R0 × A⁻1/3. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி அடிக்கடி நமக்கு வந்து கொஸ்டின் வரும். R = R0 × A⁻1/3 ஞாபகம் வச்சு. இதில் R0ங்கிறது என்னென்னா ஒரு மாறிலி. R0ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா, இதோட வேல்யூ வந்து R0ங்கிறது ஒரு மாறிலி, எல்லா தனிமத்துக்கும் மாறிலி தான் இது.
1.2 ஃபெர்மி அப்படின்னு சொல்கிறோம். 1.2 ஃபெர்மி. ஃபெர்மினா என்ன அப்படின்னா 10⁻−15 மீட்டர்னு இருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்னது, R0 வேல்யூ 1.2 × 10⁻15 மீட்டர். ஏன்னா எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுது, இதில் ஏன்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்னது, மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்னா என்னது, நிறையன் இல்லையா, நிறையனை குறிக்குது. இதுதான் ஆரம், அணுக்கருவினுடைய ஆரம். இது வந்து என்னது, அணுக்கருவினுடைய ஆரம், ரேடியஸ். ஓகே, இது தெரியணும் இந்த ஃபார்முலா. இப்போ இதை வச்சுட்டு இப்போ நான் உதாரணமாக வந்து அலுமினியத்துக்கு அதனுடைய ஆரம் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோமா. அலுமினியம்க்கு ஆரம் என்ன அப்படின்னா, அலுமினியத்தினுடைய மாஸ் நம்பர் ஒரு இருக்குது. அதனுடைய மாஸ் நம்பர், அலுமினியத்துக்கு மாஸ் நம்பர் 27. அப்போ 27னா அதனுடைய ஆரம் என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம். R = இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். R0 × A இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம், 27 பவர் 1/3. ஓகே, அப்போ ஈக்குவல் டு R0 வேல்யூ என்னது, 1.2 × 10⁻−15. 27 பவர் 1/3. 27 பவர் 1/3னா என்ன அர்த்தம், 27க்கு கியூப் ரூட் எடுக்கணும். எந்த நம்பரை 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 27 கிடைக்குன்னு பார்க்கணும். என்னது, 3 × 3 × 3 3 9 9 3 27. அப்போ 27 கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும், 3 வரும். அப்போ 1.2 × 10⁻−15 இதோட வேல்யூ வந்து என்னது, 3. அப்போ எவ்வளோ கிடைக்கும், 3 12 36. இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, அதனால் 3.6 × 10⁻−15 மீட்டர். இதுதான் அலுமினியத்தினுடைய அணுக்கருவினுடைய ஆரம், 3.6 × 10⁻−15 மீட்டர். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதை பேஸ் பண்ணி அடிக்கடி நம்ம கொஸ்டின் வரும். ஓகே, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ், அணுக்கருவின் அடர்த்தி. டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ், அணுக்கருவின் அடர்த்தி. அணுக்கருவின் அடர்த்தி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், டென்சிட்டி ரோன்னு வச்சுக்குவோம். ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம் இல்லையா, நிறை பை பருமன். நிறை, அணுக்கருவினுடைய நிறை பை அதனுடைய பருமன், மாஸ் பர் வால்யூம் இல்லையா. இதுதான் அடர்த்திக்கான ஃபார்முலா. இப்போ மாஸ்னால் என்னது அப்படின்னா, அணுக்கருக்குள்ளே என்ன இருக்குது, ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. எத்தனை ப்ரோட்டான் இருக்கும், எத்தனை நியூட்ரான் இருக்கும், ப்ரோட்டானுடைய நம்பரை சொல்கிறது தான் வந்து என்ன, இசட்னு நம்ம சொல்லலாம். இசட் ப்ரோட்டான் இருக்குது. நியூட்ரானுடைய நம்பரை வந்து நம்ம என்ன சொல்லலாம், என்னு வச்சுக்கலாம், கேபிட்டல் என் அப்படின்னு வச்சுக்கலாம், நியூட்ரானுடைய நம்பர். ஓகே, ரைட். இப்போது அணுக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நிறைங்கிறது என்னது, அணுனுடைய மொத்த அணுக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த துகள்களுடைய எண்ணிக்கை என்னது, புரோட்டானுடைய நம்பர், நியூட்ரானுடைய நம்பர் ரெண்டையும் குறிக்கிறது என்னது, ஏன்னு சொன்னோம். மாஸ் நம்பர் ஏ இன்ட்டு ஒரு புரோட்டான் அல்லது ஒரு நியூட்ரானுடைய நிறைய வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எம்என்னு வச்சுக்கிறேன். இங்கே என் ஃபார் என்னென்னா நாட் நியூட்ரான், என்னங்கிறது என்னென்னா இங்கே வந்து நியூக்ளியான் அப்படின்னு சொல்கிறோம். இது பேர் வந்து என்னது, நியூக்ளியான் அப்படின்னு சொல்கிறோம். நியூக்ளியான்கள். நியூக்ளியான் அப்படின்னா என்னென்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய துகளை குறிக்கிறது. நியூக்ளியான் அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய துகள். அது புரோட்டானையும் குறிக்கும், நியூட்ரானையும் குறிக்கும். புரோட்டானையும் குறிக்கும், நியூட்ரானையும் குறிக்கும் நியூக்ளியான் அப்படிங்கிறது. அதனுடைய சராசரி நிறை எம்என் அப்படிங்கிறது ஒரு புரோட்டானுடைய நிறை அல்லது ஒரு நியூட்ரானுடைய நிறை. அது எதில் குறிக்கிறவங்கலாம் அடுத்து பார்க்க போகிறோம். எப்போதுமே நியூட்ரான் வந்து கொஞ்சம் கனமான துகள், புரோட்டானை விட கொஞ்சம் கனமான துகள் நியூட்ரான். சராசரியாக ஒரு நிறை எடுத்துக்கிறோம், ரைட்டு, சரியா, எம்என். அப்போ இது வந்து என்னது, நிறை கிடச்சிருமா, இது வந்து ஒரு துகளுடைய நிறை. இது எத்தனை துகள்கள் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டு மட்டும் போனால் மொத்த நிறை கிடச்சிடும். பை வால்யூம். வால்யூம்னா என்னது, அணுக்கரு வந்து கோள வடிவமானது, ஸ்பெரிக்கல் இன் ஷேப். அப்போது ஸ்பியருக்கு என்ன, ஸ்பியரோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா, கோளத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, 4/3 πr3 இதான ஃபார்முலா. அப்போ என்ன வரும், A × mn / 4/3. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம், இது வந்து ஆரம், ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், R0 × A⁻ 1/3 பார்த்தோமா. இது வந்து ஆருக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஹோல் கியூப் போடலாம். அப்போ ஈக்குவல் டு என்ன வரும், A × mn / 4/3 π. இங்கே பாருங்கள், இதை கியூப் பண்ணுங்கள், R0 கியூப். அப்புறம் A⁻ 1/3 × 3 என்ன ஆகும், 3 கேன்சல் ஆகிடும், ஏன்னு வந்துடும். அப்போ என்ன கிடைக்கும், இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன கிடைக்குது நமக்கு, mn / 4/3
4/3 பை r0 கியூப் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து என்னது அணுனுடைய அடர்த்தி, அணுக்கருனுடைய அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் ஃபார்முலா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன கிடைக்குதுன்னா mn/4/3 பை r0 கியூப்னா mங்கிறது என்னது மாஸ் ஆஃப் நியூக்ளியான், ஒரு துகளினுடைய அடர்த்தி. அது எந்த துகளாக இருந்தாலும் சரி, எந்த துகள்னா எந்த அணுக்கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய துகளாக இருந்தாலும் சரி, புரோட்டானா நியூக்ளியானாக இருந்தாலும் சரி, அது இரும்பு மாதிரி பொருளில் இருக்கக்கூடிய துகளாக இருந்தாலும் சரி, கார்பன் மாதிரி இருக்கக்கூடிய துகளாக இருந்தாலும் சரி, எல்லா இதுக்கும் இது வந்து என்னது கான்ஸ்டன்ட், ஒரு துகளினுடைய நிறை வந்து கான்ஸ்டன்ட் மாறிலி. 4/3 மாறிலி, பை மாறிலி, r0ங்கிறது மாறிலின்னு சொன்னோம். அப்போ இது எல்லாமே மாறிலியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த அணுக்கருனுடைய அடர்த்தி அப்படிங்கிறது, இந்த டென்சிட்டிங்கிறது என்னது மாறிலி, கான்ஸ்டன்ட். இது வந்து என்னது கான்ஸ்டன்ட். எது கான்ஸ்டன்ட்டு? எல்லா இதுக்குமே, எல்லா தனிமத்துக்குமே, எந்த தனிமத்தினுடைய அணுக்கரணி எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய அடர்த்தி அப்படிங்கிறது என்னது ஒரே வேல்யூ தான் இருக்கும். பெரிய யுரேனியம் மாதிரி பெரிய அணுக்கரு எடுத்துட்டாலும் சரி, ஹைட்ரஜன் மாதிரி சின்ன அணுக்கரு எடுத்துட்டாலும் சரி, ரெண்டு அணுக்கருடைய அடர்த்தியுமே எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். ஏன்? இந்த பக்கம் எந்த வேரியபிளும் இல்லை, மதிப்பு மாறக்கூடிய எந்த அளவுமே இங்கே இல்லை, எல்லாமே மாறிலி. இது எல்லாமே எல்லா தனிமத்துக்கும் பொதுவானது, அதனால் மாறிலி. அப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோன்னு வச்சுங்களேன், ஒரு மதிப்பு கிடைக்கும்ல. அந்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னா அதுதான் எல்லா தனிமத்தினுடைய அணுக்கருனுடைய அடர்த்தி எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 2.3 இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு மதிப்பு கிடைக்கும்ல, அது வந்து 2.3 × 10^17 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். 10^17 கிலோகிராம் பர் மீட்டருக்கு அப்படின்னா எவ்வளோ அடர்த்தின்னு பாருங்கள். நம்ம நீரினுடைய அடர்த்தி எவ்வளோ சொல்லுவோம்? தண்ணியோட அடர்த்தி வந்து 1000 கிலோகிராம், அதாவது 10^3 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் தண்ணியோட அடர்த்தி. பாதரசத்தோட அடர்த்தி எவ்வளோ சொல்லுவோம்? 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இதை விட பாதரசனோட அடர்த்தி அதிகம். அது மாதிரி இதனுடைய அடர்த்தி எவ்வளோன்னு பாருங்கள். 2.3 × 10^17. 10^3 எங்கே, 10^17 எங்கேன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு என்னது கனமாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க இந்த அடர்த்தி எவ்வளோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்பூன் அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், இந்த அணுக்கரு துகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம மண்ணை ஒரு ஸ்பூனில் அள்ளுறோம்ல, மணலை, அது மாதிரி அணுக்கரு துகள்களை வந்து ஒரு ஸ்பூனில் அள்ளணும் அப்படின்னா அது வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வெயிட் இருக்கும், அவ்வளோ கனமாக இருக்கும், தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அந்தளவுக்கு என்னது செறிவு மிக்கது, அடர்த்தி மிக்கது. அதுதான் அடர்த்தி அதிகமாக என்ன ஆகும், அந்த பொருள் வந்து ரொம்ப கனமாக இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இது வந்து என்னது டைட்லி பேக்குடு, ரொம்ப டைட்லி பேக்குடு. அதனால தான் அது வெடிக்கிறப்போ அவ்வளோ ஆற்றல் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, இந்த அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கனால தான் அவ்வளோ ஆற்றல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அது ஒரு ரீசன். ரைட், இதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட் அட்டாமிக் மாசஸ். அட்டாமிக் மாசஸ்னால் அணுக்கரு துகள், அணுனுடைய நிறை, அணுக்கருவனுடைய நிறை, இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து அளக்கிறோம்? அட்டாமிக் மாசஸ், அணுனுடைய நிறை, அணுக்கருவனுடைய நிறை, அணுக்கரு துகளினுடைய நிறையெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான அலகு என்ன அப்படின்னா இது சேர்த்தாவே வந்துடும். அணுநிறை அலகுன்னு சொல்கிறோம். இதுக்கான அலகு வந்து பேரே தான், அணுநிறை அலகு அப்படின்னு சொல்கிறோம். அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அட்டாமிக் மாஸ் யூனிட், ஏஎம்யூன்னு சொல்லுவோம். சிம்பிளாக இதுக்கான சிம்பிள் வந்து என்னென்னா ஏஎம்யூ, அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அலகில் தான் நம்ம வந்து சொல்கிறோம். கிலோகிராம்லேயோ, கிராம்லேயோ, மில்லிகிராம்லேயோ அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன துகள். ஓகே, ஏஎம்யூ அணுநிறை அலகில் தான் சொல்கிறோம். இந்த ஒரு அணுநிறை அலகுனா என்ன, ஒரு ஏஎம்யூனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஏஎம்யூனா என்னென்னா இந்த 6 கார்பன் 12 கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம்ல, அதனுடைய அதனுடைய நிறை, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 12ஆல் டிவைட் பண்ணணும். அதனுடைய நிறைய 12ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு ஏஎம்யூ கிடைக்கும். அப்போ இந்த 6 கார்பன் 12 இருக்குல்ல, அதனுடைய நிறை எவ்வளோ சார் அப்படின்னா அது வந்து 12 ஏஎம்யூ. இது 12 ஏஎம்யூ. அதை 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒரு ஏஎம்யூ கிடைக்கும்ல, அதுதான். அப்போ கார்பன் 12, மாஸ் ஆஃப் கார்பன் 12/12, அதுதான் நமக்கு என்ன சொல்கிறோம், அட்டாமிக் மாஸ் யூனிட். சரி, இதை கிலோகிராமில் சொன்னால் எவ்வளவு? ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்னு ரைட்டு, நமக்கு தெரிஞ்ச அளவு கிலோகிராம் தான். அப்போ அதோட கம்பேர் பண்ணி எப்படி சொல்கிறது? இப்போ நம்ம சொல்ல முடியல ஒரு கிலோகிராம்னா எத்தனை கிராம், 1000 கிராம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு ஏஎம்யூனா எத்தனை கிலோகிராம் சார் இருக்கும் அப்படின்னா இது தெரியணும். 1.66 × 10⁻⁻27 kg. எவ்வளோ கம்மியானது பாருங்கள். இப்போ ஒரு கிராம்னா நம்ம என்ன சொல்கிறோம், 10⁻³ kgன்னு சொல்லுவோம். ஒரு கிராம்னா 10⁻³ அப்போ 10⁻³ அவ்வளோ சின்ன மதிப்புனா 10⁻27 பாருங்கள் எவ்வளோ சின்ன மதிப்பு, எவ்வளோ லேசான துகளாக இருக்கும் அது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ரைட்.
இதுதான் அணுநிறை அலகை பொறுத்தவரை, அட்டாமிக் மாசஸ்க்கான யூனிட்டை பொறுத்தவரை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாஸ் எனர்ஜி ரிலேஷன். மாஸ் எனர்ஜி ரிலேஷன் என்ன? மாஸ் எனர்ஜி ரிலேஷன் நிறை ஆற்றல் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். நிறை ஆற்றல் சமன்பாடு. நிறை ஆற்றல் சமன்பாடு இது தெரியும், நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது. ஐன்ஸ்டீனுடைய ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன், E = mc². E = mc². இதுதான் நிறை ஆற்றல் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வச்சு தான் வந்து 1 கிலோகிராம் நிறைக்கு சமமான ஆற்றல் எவ்வளோ அப்படின்லாம் கண்டுபிடிப்போம். 1 கிலோகிராம்னா 1 கிராமுக்கு சமமான ஆற்றல்னால் என்ன சொல்லுவோம்? இங்கே வந்து 1 கிராம்னா என்ன? 1 × 10⁻³ கிலோகிராமாக மாற்றிக்கணும். சினா திசைவேகம், ஒளியினுடைய திசைவேகம், வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம், வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். 3 × 10⁸. ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள்? 1 × 10⁻³ இது வந்து நம்ம பண்ணுறது 1 கிராம் நிறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ ஆற்றலுக்கு சமமானது அப்படிங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ×3² என்னது? 9000. ×10⁸ ஸ்கொயர் பண்ணால் 10⁻16 ஆயிரும். அப்போ எவ்வளோ வரும்? 9 × 10⁻, இந்த -3 இங்கே +16, அப்போ என்ன வரும்? +13 வரும். இவ்வளோ ஜூல் கிடைக்கும். அதாவது 1 கிராம் நிறைக்கு சமமான ஆற்றல் எவ்வளோ அப்படின்னா 9 × 10⁻13 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். சப்போஸ் 1 கிலோகிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 1 கிலோகிராம்னா அந்த 10⁻³ இருக்காது, 10⁻³ இருக்காது. அப்போ என்ன வரும்? 9 × 10⁻16 ஜூல்னு கிடைக்கும் 1 கிலோகிராம். இதை போல் இன்னொரு 1000 சேர்த்துக்கணும். ஏன்னா 1 கிலோகிராம்னா 1000 கிராம். 1 கிராமுக்கு இவ்வளோன்னா 1000 கிராமுக்கு எவ்வளோனா என்ன? இது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது ஒரு 10⁻³ சேரும், 10⁻16 ஆயிரும். இப்படி கிடைக்கும். இது தெரியும். ஓகே, இதான் வந்து ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ரிலேஷன், E = mc². இது தெரியும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம மாஸ் டிஃபெக்ட்னா என்ன, பைண்டிங் எனர்ஜினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் நமக்கு. மாஸ் டிஃபெக்ட், பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா என்ன? இப்போ மாஸ் டிஃபெக்ட்னா என்ன, நிறை குறைவுனா என்ன தெரியும். மாஸ் டிஃபெக்ட் நிறை குறைவு அல்லது நிறை குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் டிஃபெக்ட் நிறை குறைபாடு. இது என்ன அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஒரு நியூக்ளியஸ், இப்போ கார்பனே எடுத்துக்கோமே, 6 கார்பன் 12 நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த நியூக்ளியஸில் எத்தனை துகள் இருக்குது? 12 துகள் இருக்குது, நம்மளுக்கு தெரியுது. மாஸ் நம்பர் 12. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு துகளோட நிறை வந்து நம்ம பார்த்தோம் 1.6 × 10⁻27 kg. அதை நான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா 1 கிராம்னு வச்சுக்கிறேன். 1 கிராம்லாம் கிடையாது, அது எவ்வளோ சின்ன மதிப்பு நமக்கு தெரியும். நமக்கு அந்த மதிப்பெல்லாம் ஒரு மாதிரி பெருசாக கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரு துகளுடைய நிறை 1 கிராம். அப்போ 12 துகளுக்கு எவ்வளோ சார் இருக்கும்? 12 கிராம் இருக்கும். இப்படி தானே? தனித்தனியாக இதில் 12 துகள் இருக்குது. ஒரு துகளுடைய நிறை 1 கிராம்னு வச்சுக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு 12 துகளுடைய நிறை 12 கிராம் இருக்கணும். அப்போ இந்த கார்பன் 612 இருக்கு இல்லையா, கார்பன் 612 இதுக்குள்ளே வந்து 12 துகள் தான் இருக்குது. இதுதான் இந்த கார்பன் உடைய அணுக்கரு. இதை வந்து இதனுடைய நிறை பார்க்கணும். இதனுடைய நிறை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 12 கிராம் தானே இருக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே 12 துகள் தானே இருக்குது. இல்லை, எவ்வளோ இருக்குது அப்படின்னா 11.8 கிராம் தான் இருக்குது. 11.8 கிராம் தான் இருக்குது. அப்போ அந்த 0.2 கிராம் 0.2 கிராம் எங்கே போச்சு? குறையுது இல்லை? அதுக்கு பேர் தான் இந்த மாஸ் டிஃபெக்ட், நிறை குறைபாடு அப்படின்னு சொல்கிறது. இப்போ அது எங்கே போகுது அப்படின்னா, ஏன் அந்த 0.2 கிராம் வந்து குறையுது? தனித்தனியாக ஒவ்வொரு நியூக்ளியனுடைய நிறை அதை வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணால் 12 கிராம் கிடைக்கணும். ஆனால் அதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்குது, இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. ஆனால் அதே இது கிடைக்காம ஏன் குறையுது? அது எங்கே போகுது அப்படின்னா, இப்போ தனித்தனியாக துகள்கள் வந்து இருக்கிறது வேறு. ஆனால் அதெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து ஒரு நியூக்ளியஸ்குள்ளே பைண்ட் பண்ணி வைக்கணும், கட்டி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆற்றல் தேவை. நம்மளுக்கு தெரியும், புரோட்டான்ஸ் வந்து என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். 2 புரோட்டான் வந்து பக்கத்தில் நெருக்கி வைக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒன்று வந்து என்னது? ரிப்பல் பண்ணும், விளக்கும். அப்போ அந்த 2 நியூட்ரான் வந்து சார்ஜ்லெஸ், அதை விட்டுருவோம். ஆனால் புரோட்டான்ஸ் வந்து என்னது? லைக் சார்ஜ் இல்லையா, பாசிட்டிவ்லி சார்ஜ். 2 புரோட்டான் எடுத்துட்டு அது 2 பக்கத்தில் கொண்டு வரணும், ஈஸியாக கொண்டு வர முடியாது, இழுக்கும். 2 மேக்னெட்டோட நார்த் போல் பக்கத்தில் கொண்டு வரணும்னா ஒன்று விடுமா? எதிர்த்து தள்ளுதல். அது மாதிரி தான் இதுவும் தள்ளும். அப்போ அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் இந்த நியூக்ளியஸ்குள்ளே கட்டி வச்சிருக்கு, இயற்கை வந்து கட்டி வச்சிருக்கு. அதுக்கு வந்து எனது கண்டிப்பாக ஆற்றல் தேவை, ஒரு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் எங்கேருந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா, இந்த மிஸ் ஆகுது இல்லை 0.2 கிராம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த நிறைய தான் என்ன ஆகுது? ஆற்றலாக மாற்றி இந்த பார்ட்டிகிள்ஸை கட்டி வச்சிருக்கு.
ஓகே, அதுதான் அந்த ஆற்றல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிணைப்பு ஆற்றல், பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியான்ஸ் எல்லாம் நியூக்ளியஸ்குள்ளே பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தேவையான எனர்ஜி தான் என்ன சொல்கிறோம், பைண்டிங் எனர்ஜி. ஓகே, அந்த நியூக்ளியான்ஸை அணுக்கரு துகள்களை அணுக்கருக்குள்ளே பிணைச்சி வைக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் தான் என்னது, பிணைப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது எங்கேருந்து கிடைக்குது, இந்த நிறை குறைவு தான் கிடைக்குது. நிறை தான் ஆற்றலாக மாறுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம படித்தோம்ல ஐன்ஸ்டீனுடைய நிறை ஆற்றல் சமன்பாடு, மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ், அந்த அடிப்படையில் மாற்றிக்கிச்சு. ஓகே, இதுதான். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நிறை குறைபாடு அல்லது மாஸ் டிஃபெக்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, என்ன ஃபார்முலா சொன்னோம், இப்போ டெல்எம்னா இதை வந்து டெல்எம்னு சொல்லலாம், டெல்டா எம் நிறை குறைபாடு. நம்ம என்ன சொன்னோம், ஒரு அணுக்கருவில் இருக்கக்கூடிய மொத்த துகளினுடைய நிறை, எத்தனை துகள் இருக்குது, புரோட்டான் எத்தனை இருக்கும், புரோட்டானுடைய நம்பரை சொல்கிறது இசட், அட்டாமிக் நம்பர் இசட் இன்ட்டு மாஸ் ஆஃப் புரோட்டான் எம்பின்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் நியூட்ரான் நம்பர், நியூட்ரான் தானே இருக்கும், நியூட்ரானுடைய நம்பர் என்னது கேபிட்டல் என், அதனுடைய நிறை என்னது எம்என் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து எதை கழிக்கணும், மைனஸ் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸை கழிக்கணும், அணுக்கருனுடைய நிறையை வந்து கழிக்கணும். இது வந்து தனித்தனி துகளினுடைய மொத்த நிறை, இது வந்து மொத்த அணுக்கருனுடைய நிறை, கழிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இந்த டிஃப்ரென்ஸ், நிறை குறைபாடுன்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இது இல்லாமல் வேறு மாதிரி எழுதலாம். ஏன்னா ஒரு தனிமத்தினுடைய நிறை கண்டுபிடிக்கிறப்ப கரெக்டாக தனியாக அதனுடைய உட்கருவை மட்டும் இந்த முட்டை வேக வச்ச முட்டையில் வந்து அந்த மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுக்கிறோம்ல, அது மாதிரி இதில் வந்து எடுக்க முடியுமானா அது மாதிரிலாம் எடுக்க முடியாது. நம்ம நிறை கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, ஒரு அணுவுக்கு தான் நிறை கண்டுபிடிக்கும். ஓகே, அந்த அணுவிலேருந்து 1 or 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது பாசிட்டிவ் அயனாக மாறிடும், அதுக்கு தான் வந்து நிறை கண்டுபிடிக்கும். அப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரி இந்த உட்கருனுடைய நிறையாக இது வந்து இல்லாமல், உட்கருனுடைய நிறை அணுக்கருனுடைய நிறையாக இல்லாமல் இது வந்து அதனுடைய நிறையாக நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணும், அணுக்குள்ளே என்ன இருக்கும், இப்போ இதில் வந்து இந்த புரோட்டான் நியூட்ரான் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இது வந்து உட்கருவாக இருந்ததுன்னா ஓகே, இது வந்து அணுவாக இருந்ததுன்னா அணுவில் என்ன இருக்கும், எலக்ட்ரானும் சேர்ந்துருக்கும். அப்போ இங்கே நம்ம எலக்ட்ரானையும் சேர்க்கணும். அப்போ ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா, அதனால் அடுத்த ஃபார்முலா டெல்டா எம் ஈக்குவல் டு இப்போ இசட் எம்பி, இதோட நான் என்ன சேர்க்குறேன், எலக்ட்ரானையும் சேர்க்குறேன். எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், எத்தனை புரோட்டான் இருக்குமோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இசட் புரோட்டானா இசட் எலக்ட்ரான், எலக்ட்ரானுடைய நிறை மாஸ் வந்து எம்இ சேர்த்துட்டேன், ப்ளஸ் எம்என். இங்கே பாருங்க, எலக்ட்ரானுடைய மாசை வந்து கூட்டுறேன்ல, ஒரு ஈக்குவேஷன் மதிப்பு மாறாமல் இருக்கணும்னா என்னது, எவ்வளோ கூட்டுறமோ அவ்வளோ கழிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், இங்கே நான் கழிக்கிறேன், என்னத்தை கழிக்கிறேன் பாருங்கள், இது வந்து எம் மைனஸ் என்ன சேர்க்குறேன், எவ்வளோ கூட்டுறனோ அவ்வளோ கழிக்கிறேன், இசட் எம்இ. இதை வந்து எப்படி எழுதலாம், இப்படி எழுதிக்கலாம், இங்கே மைனஸ் போட்டு இங்கே வந்து ப்ளஸ் போட்டுக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக கூட்டலை, இங்கே வந்து என்னது கழிக்கிறேன், மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆகிடும், இப்படி எழுதலாம். இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து என்னது, இதில் வந்து உட்கருனுடைய நிறை ப்ளஸ் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதனுடைய நிறைய வந்துடும். அப்போ இது வந்து என்ன ஆயிரும், இது வந்து மாஸ் ஆஃப் த ஆட்டம், அணுவுடைய நிறை ஆயிரும். ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குங்க, இது என்ன இருக்குது, இசட்எம்பி ப்ளஸ் இசட்எம்இ. இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், இசட்டை வெளில எடுத்துட்டு எம்பி ப்ளஸ் எம்இ எழுதலாம், ப்ளஸ் என்எம்என் இப்படி எழுதலாம். ஓகே, இது எம்பி ப்ளஸ் எம்இனா என்னது, ஒரு புரோட்டானோட நிறை ஒரு எலக்ட்ரானோட நிறை. ஹைட்ரஜன் அணுக்குள்ளே என்ன இருக்குது, 1H1 அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் என்ன இருக்குது, ஒரு புரோட்டான் இருக்கும், வெளியில் ஒரு எலக்ட்ரான் சுற்றி வந்துருக்கும், நியூட்ரானே கிடையாது. அப்போ ஒரு புரோட்டானோட நிறை ஒரு எலக்ட்ரானோட நிறை சேர்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு ஹைட்ரஜன் அணுனுடைய நிறையாக சொல்லலாம், மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம், இதுக்கு பதிலாக எம்ஹெச்ன்னு போடுறேன். எம்ஹெச்னா என்னது, மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், இப்படி எழுதலாம். ப்ளஸ் எம்என் மைனஸ் எம்ஏ. எம்ஏன்னா அர்த்தம் அட்டாமிக் மாஸ், அணுனுடைய நிறை. இது வந்து அணுக்கருவுடைய நிறை, நியூக்ளியஸோட மாஸ். இது வந்து என்னது, அட்டாமிக் மாஸ், மாஸ் ஆஃப் த ஆட்டம், அணுனுடைய நிறை, இப்படி சொல்லலாம். ஓகே, அப்போ நம்ம என்ன ஃபார்முலா பாருங்கள், இங்கே வந்து அணுக்கருவுடைய நிறைய வந்து கழிச்சிங்க அப்படின்னா, மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸை கழிச்சிங்கன்னா இங்கே வந்து என்ன எழுதணும், இசட் எம்பி வரணும். அதுவே வந்து அணுவுடைய நிறைய கழித்தோம் அப்படின்னா, மாஸ் ஆஃப் த ஆட்டத்தை கழிச்சோம்னா இங்கே என்ன வரணும், இசட்டு எம்ஹெச் வரணும், மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் வரணும். ஓகே, நியூட்ரான் வந்து இங்கே வரணும். அப்படியே தான் இருக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பார்த்தோம். அது சிச்சுவேஷன்ஸ் தகுந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எதை வேணுமாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வந்து மாஸ் டிஃபெக்ட், நிறை குறைபாடுன்னு சொல்லுவோம். இதை நோட் பண்ணிக்க முதல்ல. நெக்ஸ்ட்டு பைண்டிங் எனர்ஜி. பிணைப்பு ஆற்றல். பைண்டிங் எனர்ஜி பிஇன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. பைண்டிங் எனர்ஜி பிணைப்பு ஆற்றல் சொல்லுவோம். பிணைப்பு ஆற்றல்னா என்ன, இப்போ சொன்னோம் இல்லையா, E =
mc². அதுதான் வந்து மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் சொல்லுவோம், நிறை ஆற்றல் சமன்பாடு. இப்போ நம்ம பிணைப்பாற்றல் வேணும் அப்படின்னா BE இந்த இடத்துல மாஸுக்கு பதிலாக என்ன சொல்லணும், எது பிணைப்பாற்றலாக மாறுதுன்னு சொன்னேன், அந்த நிறை குறைபாடு தான், மாஸ் டிஃபெக்ட் தான். அதனால் இந்த இடத்துல ΔM போட்டுக்கணும். இப்போ ΔM × c². ஓகே, இதுதான் வந்து பிணைப்பாற்றலுக்கான ஃபார்முலா. இப்போ உதாரணத்துக்கு வந்து அயன் எடுத்துக்கிட்டோம். அயன் 56 இரும்பு நியூக்ளியஸ், இரும்பினுடைய அணுக்கரு. இப்போ இதனுடைய பிணைப்பாற்றல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதனுடைய சராசரி பிணைப்பாற்றல்னு கொடுத்துருக்காங்க. சராசரி பிணைப்பாற்றல்னா BE பார்னு வச்சுக்கோ. இதுக்கு பேர் என்ன, ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி. இது பேர் வந்து ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி, சராசரி பிணைப்பாற்றல். BE பார்னு அர்த்தம் சராசரி பிணைப்பு ஆற்றல். சராசரி பிணைப்பாற்றல்னா என்னென்னா பைண்டிங் எனர்ஜி, டோட்டல் பைண்டிங் எனர்ஜி, பிணைப்பாற்றல் பை மாஸ் நம்பர். மொத்த பிணைப்பாற்றல் ஒன்று இருக்கும்ல, அதாவது இரும்புக்கு வந்து 56 துகள்கள் இருக்குது. 56 துகள்களையும் நியூக்ளியஸ்குள்ளே பிணைச்சி வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவை, அதுதான் பைண்டிங் எனர்ஜி, பிணைப்பாற்றல். அதை வந்து என்னது 56ஆல் வகுக்கணும். பிணைப்பாற்றலால் மாஸ் நம்பரால் வகுக்கணும். நிறைய நாள் வகுத்தோம்னா ஒரு துகளுக்கு எவ்வளோன்னு கிடைக்கும் இல்லையா, அதுதான் சராசரி பிணைப்பாற்றல். இப்போ சராசரி பிணைப்பாற்றல்னா அணுக்கருக்குள்ளே ஒரு துகளை பிணைக்கிறதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவை, அதுதான் என்னது சராசரி பிணைப்பாற்றல், ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லுவோம். இது வந்து அயனுக்கு எவ்வளோ அப்படின்னா 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இருக்கிற தனிமங்கள்லேயே சராசரி பிணைப்பாற்றல் அதிகம் உள்ள தனிமம் எது அப்படின்னா அந்த 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட். எதுனா அயனுக்கு, இரும்புக்கு. இது என்னது, ஒரு 56 துகளை பிணைக்கிறதுக்கு இல்லை, ஒரு துகளை பிணைக்கிறதுக்கு எவ்வளோ. அப்போ இரும்பினுடைய பிணைப்பாற்றல் எவ்வளோன்னு கேட்குறான்னு வச்சுக்க. அப்போ என்ன பண்ணோம், இது வந்து சராசரி பிணைப்பாற்றல். அப்போ பிணைப்பாற்றலாம் என்னது, இந்த மதிப்பை, இது வந்து BE பார். இந்த BE பாரை என்ன பண்ணணும், நம்ம மாஸ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8.8 × மாஸ் நம்பர் என்னது 56. அப்போ எவ்வளோ கிடைக்கும், இதான் 8.8 56ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ வருதோ அவ்வளோ மெகா எலக்ட்ரான், அவ்வளோ மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதுதான் வந்து என்னது இரும்பினுடைய பிணைப்பாற்றல். இரும்பினுடைய பிணைப்பாற்றல்னால் இங்கே என்ன மதிப்பு வருதோ அதுக்கு எழுதணும். சராசரி பிணைப்பாற்றல்னால் இந்த மதிப்பு எழுதணும். இது மாதிரி ஒவ்வொரு தனிமத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஏன் பிணைப்பாற்றல்னால் என்ன, சராசரி பிணைப்பாற்றல்னால் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ அடுத்தது நமக்கு வந்து என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷனாக என்ன, ஃபியூஷனாக என்ன, இதை முதல்ல நோட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு பிளவு. நியூக்ளியர் ஃபிஷன் அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்கிறது. அணுக்கரு பிளவு அப்படின்னா பேர்லேயே இருக்குது, அணுக்கருவை வந்து பிளக்கிறது, உடைக்கிறது. நியூக்ளியர் ஃபிஷன் ஒரு நியூக்ளியஸை உடச்சி 2-3 ஆக்கிறது, அதுதான் நியூக்ளியர் ஃபிஷன் சொல்கிறது. இது வழக்கமாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஹெவி நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ யுரேனியம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான், வேகமாக வரக்கூடிய நியூட்ரானை கொண்டு வந்து தாக்குவாங்க. தாக்குறப்ப இது வந்து என்ன ஆகும்னா 2-3 பீஸாக உடையும். உதாரணமாக பேரியம், கிரிப்டான் இப்படி உடையும். கூடவே வந்து என்னென்னா ஒரு 3 அல்லது 2 நியூட்ரான், ஆவரேஜாக 2.5 நியூட்ரான், 2.5 நியூட்ரான்ஸ் வந்து வெளில வரும். கூட வந்து என்னது ஆற்றல் வெளில வரும். Qனா ஆற்றல், எனர்ஜியும் வெளில வரும். ஓகே, இதுதான் வந்து அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ஃபிஷன். இதை வந்து ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த தனிமத்தினுடைய மாஸ் நம்பர் இருக்கும், அட்டாமிக் நம்பர் இருக்கும். உதாரணமாக 92, 234 இருக்கும், அல்லது 238 இருக்கும். இந்த 2 தனிமத்தில் ஏதாவது ஒரு தனிமத்தினுடைய மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் கேட்கலாம். இல்லைனா இந்த எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணலாம். இந்த எனர்ஜி வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய மாஸ் நம்பர், இதனுடைய டோட்டல் மாஸ் நம்பர், இதனுடைய டோட்டல் மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா டோட்டல் மாஸ் இதனுடைய டோட்டல் மாஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்காது. ஓகேயா, குறையும். அந்த குறையிற மாஸ் தான் என்னது எனர்ஜியாக ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி எனர்ஜி கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த டயக்ராமை ஈக்குவேஷனாக கொடுத்து அதில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அது நம்ம MCQ பார்க்குறப்ப பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னா, நியூக்ளியர் ஃபியூசன் அணுக்கரு இணைவு, அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ், அணுக்கரு இணைவு. இந்த அணுக்கரு இணைவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி நியூக்ளியஸ் வந்து என்னது 2 or more லைட் நியூக்ளியாக பிரேக் ஆகுறது. அதுதான் வந்து என்னது அணுக்கரு பிளவு. கனமான அணுக்கரு வந்து உடச்சி லேசான அணுக்கருக்கெல்லாம் மாத்திரம் தான் என்னது அணுக்கரு பிளவு. அணுக்கரு இணைவுலன்னா லேசான அணுக்கருகள் வந்து சேர்ந்து ஒரு கனமான அணுக்கருவாக மாறுறது தான் என்னது அணுக்கரு இணைவு. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம சன்லேயே நடக்குது, சூரியன்லேயே நடக்குது. ஹைட்ரஜன்ஸ் 1H1 + 1H1 இது மாதிரி 4 1H1 சேர்ந்து வந்து என்ன ஆகுதுன்னா ஹீலியமாக மாறுது. இப்போ 4
4 1H1 இது வந்து ஒரே சைக்கிளில் நடக்கிறது கிடையாது. ஒரு 4 ஸ்டெப்ஸில் நடக்குது, 4 ஸ்டேஜில் நடக்கும். ஒரு 4 ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு ஹீலியமாக மாறக்கூடிய ஒரு அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன் வந்து நம்மளுடைய சன் அதில் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால தான் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. அப்போ இந்த நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன் என்ன ஆகும், மாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது வந்து எனர்ஜியாக ரிலீஸ் ஆகும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அதுதான் ஆட்டம் பாம், அணுகுண்டு, ஆட்டம் பாம். இந்த நியூக்ளியர் ஃபியூசனுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா அது வந்து ஹைட்ரஜன் பாம், ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்ரஜன் பாம். ஓகே, இந்த நியூக்ளியர் ஃபிஷனில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோல்டு ஃபிஷன் ஒன்று இருக்குது, கண்ட்ரோல்டு, இன்னொன்று வந்து அன்கண்ட்ரோல்டு. சரிங்களா? கண்ட்ரோல்டுனா கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு. கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வந்து எதில் நடக்குது அப்படின்னா இது வந்து நியூக்ளியர் ரியாக்டரில் நடக்குது. நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலை, நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலையில் நடக்கிறது. அணுக்கரு உலையில் தான் நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ணுவோம், அணுக்கரு உலை. அதில் வந்து கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குது. அன்கண்ட்ரோல்டு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஆட்டம் பாம்பில் நடக்குது, அணுகுண்டில் நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அணுக்கரு இணைவு பிளவு பற்றி. இதில் நான் சொன்ன மாதிரி ஆற்றல் எவ்வளோ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் மாஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம கூட்டி இந்த பக்கம் உள்ளதை கூட்டி அந்த பக்கம் உள்ளதை கூட்டி டிஃப்ரென்ஸை வச்சு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்ம எம்சிக்யூ பார்க்குறத நம்ம பார்க்கலாம். இவ்வளோ தான் டாபிக்ஸ். நம்ம நீட் சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை தரவாக பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும், உனக்கு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும். சொன்ன பாயிண்ட்ஸ், இப்போ சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நோட்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஈக்குவேஷன்ஸை ஹைலைட் பண்ணி எழுதி வச்சுட்டு அதை தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்சிக்யூ வீடியோ பாருங்கள். அடுத்து எம்சிக்யூ வீடியோ போடுவேன். எம்சிக்யூ வந்து கொஸ்டின்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இதில் இந்த லெசனில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம நீட் எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.